ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் பண்ணி என்னென்னு பார்ப்போமா. இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து மீன் குழம்பு, மீன் பொரிச்சு, சோறு தான். இன்றைக்கி மீன் குழம்புக்கு மீனை கழுவி ரெடி பண்ணியாச்சு. அந்த குழம்புக்கு தேவையான புளியும் ஊற்றி உப்பையும் போட்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நம்ம அதை கூட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா மசாலாவுக்கு தேவையான தேங்காயெல்லாம் திருவி ரெடியாக வச்சிட்டோம்னா டக்கு நம்ம எல்லாம் செய்திடலாம். அதனால் தேங்காயெல்லாம் திருவி ரெடியாக வச்சாச்சு. இப்போ கறிக்கு தேவையான ஒரு ஹாஃப் மாதிரி தேங்காய் போட்டிருக்கேன். அது கூட வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு 1.25 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக நல்ல மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் நல்ல மிளகு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். மசாலா வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். திருன்னு இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. மசாலா அரைச்சி ரெடி பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம கூட்டி வச்சுருந்தோம். அந்த மீன் கூடயே இந்த குழம்பையும் ஊற்றி கணக்கான தண்ணியும் சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அது கூடயே வந்து நம்ம பொரிச்ச மீன் மசாலா ராவி ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதையுமே பக்கத்து அடுப்பில் நம்ம வந்து அதையுமே பொரிக்கைக்கு ரெடி பண்ணி போட்டாச்சு. ஒரு அடுப்பில் சோறு வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சுட சுட மீன் குழம்பு ஒரு கரை ரெடி ஆகிட்டே இருக்குது. மீனுக்கு இன்றைக்கி காய்கறி என்னென்னா கத்திரிக்காயும் தக்காளியும் போடுறேன். மீன் குழம்பு எப்போவுமே குழம்பு நல்லா கொதித்த பிறகு அதுக்கு தேவையான காய்கறி கத்திரிக்காய் தக்காளியுமே போட்டு நல்லா கொதிச்சாச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சோன்னே அரைச்சாச்சு. மீனும் பொரித்து முடிஞ்சு சாப்பாடு வேலையும் முடிஞ்சு. சம்மர் டைம்னால இப்போ கொஞ்சம் காலையில் நேரமே செய்கிறது. ஏன்னா மதிய டைம் அடுப்புக்கிட்ட நிற்க ரொம்ப கஷ்டமாக இருக்கனால ஸ்கூல் இருந்தாலும் இல்லாட்டாலும் காலையிலே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் சம்மர் டைமில் வெயிலேருந்து தப்பிக்கணுன்னா காலையில் எப்படி சமைச்சு முடிச்சுடுங்க. மீதி உள்ள வேலையை நம்ம கொஞ்சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி மதிய சாப்பாடு இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் வெயில் எப்படி அடிக்கணும் உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.